ஒரு சமயம் காஞ்சி பரமாச்சாரியார் சென்னை மயிலாப்பூரில் முகாமிட்டு இருந்தார். அப்போது சிவாஜி கணேசனை சந்திக்க விரும்புவதாக தகவல் கூறினார். அவர் எதற்கு சினிமா நடிகனை சந்திக்க விரும்புகிறார் என சிவாஜிக்குள் புதிராக இருந்தது. குறிப்பிட்ட தினத்தில் சிவாஜி அவருடைய அப்பா, அம்மா மற்றும் மனைவி கமலாவோடு அவரை பார்க்க சென்றார் சிவாஜி கணேசன். ஒரு அறையில் அவரை உட்கார வைத்தனர். அரை மணி நேரம் போல் காத்திருந்தார்கள். அந்த சமயம் பார்த்து மின்சாரம் போய்விட்டது. அறை இருளானது. அறை இருட்டில் உள்ளே வந்த பரமாச்சாரியார் சிவாஜி கணேசனை பார்த்து, நீதான் சிவாஜி கணேசனா என்றார். எல்லோரும் அவரை வணங்கினார்கள். உன்னை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். திருப்பதிக்கு போயிருந்தேன். ஒரு யானை எனக்கு மாலை போட்டது. விசாரித்த போது சிவாஜி கணேசன் இந்த யானையை டொனேஷனா கொடுத்தார் என்றனர். திருச்சி போயிருந்தேன். திருவண்ணைக்காவல் கோயிலில் இன்னொரு யானை எனக்கு மாலை போட்டது. விசாரிச்சப்போ அதுவும் சிவாஜி கணேசனோட டொனேஷன் சொன்னான். அப்புறம் தஞ்சாவூர் போன போது புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் யானை எனக்கு மாலை போட்டது. அதுவும் சிவாஜி கணேசன் டொனேஷன் சொன்னான். யானையை போலவே உனக்கும் பெரிய மனசு, அதான் கோயிலுக்கு யானை டொனேஷன் பண்றே என்று சொல்லி எல்லோரையும் ஆசீர்வதித்தார். அந்த சமயத்தில் சிவாஜி கணேசன் அவரை ரொம்ப நுணுக்கமாக கவனித்தார். அதாவது அவரோட உடல் மொழியை கவனமாக பார்த்தார். அவர் எப்படி உட்கார்கிறார், நடக்கிறார், கைகளால் ஆசி வழங்குகிறார், முகபாவங்கள், பேச்சு எல்லாவற்றையும் கவனித்தார் சிவாஜி கணேசன். அது எல்லாமே திருவருட் செல்வர் படத்துல அப்பரா நடிக்க சிவாஜி கணேசனுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது.